ஆஃபீஸ்க்கான லஞ்ச் மெனு கீரை தொக்கு, அப்புறம் கார்ன் கீரை போட்டு ஒரு சப்பாத்தி ரெடி பண்ணியிருந்தேன். இது கூடவே ஒயிட் ரைஸ். ஏம்மா எப்ப பார்த்தாலும் கீரையே பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா, எங்க வீட்ல அதுதாங்க வாங்குவாங்க. நெறைய நாள் வந்து கீரை தான் இருக்கும். இது கூடவே அம்மா வந்து ஒரு பொரியலும் பண்ணுவாங்க. நான் காலையில வந்து சும்மா கீரை மட்டும் எடுத்துட்டு போய்ப்பேன். கண்டிப்பா கீரை, பருப்பு இதெல்லாம் வந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எங்க அம்மா மோஸ்ட்லி கீரை கூட்டு இல்லைன்னா குழம்பு தான் பண்ணுவாங்க. எனக்கு இந்த 2மே அவ்வளவா செட் ஆகாதுன்றதுனால, எனக்கு புடிச்ச மாரி ஒவ்வொரு நாள் எடுத்துட்டு போயிட்டுருக்கிறேன். இன்ஸ்டா ரீல்ஸ்ல நான் பார்த்துருந்தேன் இந்த கீரை தொக்கு. ஆனா, அவங்க வந்து பாலக்கீரைய வச்சு பண்ணியிருந்தாங்க. நான் அதுவே எனக்கு ஏத்த மாதிரி மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி பொன்னாங்கண்ணி கீரைய வச்சு இன்னைக்கு வந்து எடுத்துட்டு போயிருந்தேன். அவங்க பண்ணத பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடணும்னு ஆசை வந்தது. ஆனா, என்னோடது பண்ணும்போது எனக்கு அந்த மாதிரி தோணவே இல்ல. ஆனா, சாப்பிடுறதுக்கு பயங்கர டேஸ்ட்டா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. இன்னைக்கு சப்பாத்திக்கும், ரைஸ்க்கும் 2த்துக்குமே சேர்த்து அதுதான் எடுத்துட்டு போனேன். வழக்கம் போல பேக் பண்றச்ச கன்ஃப்யூஷன். நமக்கு இவ்ளோ தொக்கு போதுமா? பத்தாதான்னு சொல்லிட்டு, எப்படியோ ஒரு வழியா நீட்டா எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டேன். நான் வாங்கியிருந்த புது ஸ்கார்ஃபையும் கட்டிட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டேன்.